பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியா பரிசுத்த அலங்காரத்தோடு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்போவும் தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பும்படியா நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஆராதனை ஆசீர்வதியும். இந்த இடம் முழுவதும் ஷக்கினா மகிமையினால கர்த்தர் மூடும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமை அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை இடத்துல ஏற்புடையதாய் ஆண்டவரே ஏறி வர கர்த்தர் கிருபை தாரும். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வாரும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆனந்தமாய் அன்பரை பாடுவேன் என்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவுக்கு. ஆனந்தம் ஆனந்தம் ஆசிகள் அருளும் ஆண்டவரே, போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நிதியின் கரத்தால், தவறமும் நல்ல தாவரும் என்றார். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே இருபையும் வெளியானவே. நீக்கிய சாவினை நசுவிசேஷத்தால் ஜீவன் அடியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் ஈழமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆடி போல்வான் மழை இறைக்குமே. சென்னிட சீயோனில் தேவனின் சன்னதி, வேலத்தின் மேல் வேலன் அடைந்திடுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் என்று சொல்லி ஆண்டவரை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்படியா இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். அப்படி கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். என்னை மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்படி
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில தேவ சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவை மடிந்திடாதபடிக்கு எங்களை காத்து கொண்ட ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம போற்றி பாடி துதிக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய இந்த நாளில் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம யாவரும் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய நாளுக்குள்ள எங்களை நடத்துங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் கேட்போம். ஆண்டவர் இந்த புதிய நாளுக்குள்ள நம்மை நடத்தும்படியாய் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும்படி இந்த புதிய நாளில் தேவனுடைய விசேஷித்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நாம் யாவரும் தேவனை பாடி போற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி புதிய நாளுக்குள்ள நடத்தும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். Amen. Thank you, Jesus. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. எல்லாரும் தாரும் தேவா, ஒரு புது கிருபை வேண்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்புங்க நிரப்புங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை ஆமென் தேவா. glory glory வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. எல்லாரும் கேட்போம்.
இன்றைக்கு எனக்கு ஒரு புது பலன், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாரும் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிலையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. அப்படி நம் ஒவ்வொருவரையும் அவர் இருதயத்தில் சுமந்து, ஒரு கருப்போல சுமந்து அது கலையாதபடி காத்துக் கொள்கிற தேவன் தான் நண்பன். துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிரம்பினதே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிரம்பினதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எல்லாருமா சொல்லுவோமா? தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல. இப்ப எல்லாரும் சொல்ல போறோம், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல. அந்த வரிகளை பார்த்து பாடலாம். கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எல்லாரும் ஆராதிக்க போறோம். கரங்களை உயர்த்தி எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறோமோ, கருப்போல உன்னை காத்தது, உங்களை நினைத்திருக்கிற அந்த தேவனை நன்றி சொல்லி ஆராதிப்போம். கருப்போல சுமந்தீரே நன்றி, அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்ததை சொல்ல நமக்கு வார்த்தையே இல்லை. அப்படி அற்புதமா அதிசயமா நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எல்லாரமா கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். இருப்பவரே நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, கருப்போல் சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே.
நான் இதற்கான பாத்திரம் அல்ல. எல்லாருமே சொல்லலாமே, I'm not worthy. பாத்திரமில்ல, ஆனா என்னை தேடி என்னை நினைக்கிற, என் கருவு சிதையாத போல காக்கிற தேவன். கரங்களை நல்லா தட்டி, கரங்களை தட்டி, ரப 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 ராதா ரப. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. ஆமென். இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. கரங்களை தட்டி, இப்படி அற்புதமா நம்மை நடத்துகிற ஒரு தேவன் உலகத்தில் இல்லை. அவரை போல நல்லவர் இல்லையே. ஒரு கருவுற்று இருக்கிற ஒரு தாய் தந்த கருவு சிதையாத எவ்வளவு பத்திரமா சாப்பிடுறதுல, உட்காருறதுல, எழுந்துகிறதுல எவ்வளவு கவனமா இருந்த அந்த கருவு சிதைந்து போகாது இருக்கணும்னு, அதை காட்டிலும் மேலாக உங்களை கரு போல காக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி, அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, நல்லவர் ஒருவரும் இல்லை. நன்றி நன்றி ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாருமா, நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார் என்றால் அமைதியா இருக்க முடியாது. கரங்களை உயர்த்தி நன்மையை பெற்றுக்கொண்ட தேவனுக்கு நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல் சுமந்தீரே நன்றி. நல்ல கரங்களை தட்டி, what a good God. ஆண்டவரே, எத்தனை மகத்துவமான தேவன், எத்தனை நல்ல தேவன். எங்க இருதயத்தில் சுமந்தீர், கருப்போல சுமந்தீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களை நினைத்திருக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு நாள் எங்களை கைவிடல, கரம் பிடித்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கு. உமக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக முடியா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57, 58வது வசனத்தை வாசி. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுவீர்களாகவும் இருப்பீர்களாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஜெய ஜீவியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெயம் அல்லது வெற்றி பெறுவது எல்லாருக்கும் விருப்பமானது. ஆமென். எனக்கு தோல்வியை ரொம்ப பிடிக்கும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? தோல்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே இல்லை. இப்போ எப்போவுமே எல்லாரும் நாம் வெற்றி பெறணும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெற்றி பெறுகிறவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் தான் உதவி செய்யணும். அதனால தான் பவுல் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாவில் வாசிப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த சரீரம் முற்றிலுமாய் வெற்றி பெறுகிறது எப்போது என்றால் அந்த மரணத்தின் வேளையில். அவர் சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுவாகி இது எது? இந்த சரீரம். அந்த 50வது வசனம் சொல்கிறது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு ரகசியம், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகியும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரகசியம், நாம் எல்லாரும் ஒரு இமை பொழுதுல நாம் மறுரூபமாகி விடுவோம். எப்போ? அது எப்போ? எக்காலம் எப்போ துணிக்கும்? எப்போ நம்ம மறுரூபமாவோம்? அது வரைக்கும் ஜெய ஜீவியம் ஜீவித்து கர்த்தருக்காக உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்காகவே வாழ்ந்த மாத்திரம் அதில் பறந்து போக முடியும். அதை தான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 45வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கதான் ஆரம்பிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். எங்கிருந்து? ஜீவ ஆத்மாவானான். கடந்த வாரத்திலையும் நாம் பார்த்தோம், ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் எது ரொம்ப முக்கியம்? ஆத்மாவுக்கு எது ரொம்ப முக்கியம்? சரீரம். சரீரத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமையே உண்டாவதாக. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், இந்த சரீரம் காணக்கூடியது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அதே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அவருக்கு வாடகை விட்டுருக்கிறோமா? அவர் வந்து வாசம் பண்ணா வாடகை தானே விட்டுருப்போம். தெரியல. ஓ, இந்த பக்கம்தான் சொல்கிறாங்க. தம்பி என்னவோ சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாடகையா இல்லை சொந்தமா? இது யாருக்கு சொந்தம்? சிஎஸ்ஐயில் ஒரு பாடல் இருக்கு, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் குறைஞ்சி மனுஷகுமாரன் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால வராத யாவையும் பாவம் பெற்றுக்கொண்டாலும் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளணும். எப்படி விசுவாசத்தில் பெற்றுக்கொள்றது? அன்னாள் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவ ஆடம்பரமா தன்னையே தனக்கு கணவ ரொம்ப நேசிக்கணும் என்று நினைச்ச நாட்கள் வரைக்கும் அந்த அம்மாவே சொன்னாங்க, வேற யாரும் சொல்லலை. கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஏன்னா உன் கணவர் சொல்றாரு, நீ எனக்கு 10 குமாரரை பார்க்கணும், விசேஷமானவள். இப்போ அவனுக்கு ஏதாவது தலையில் ஒரு தட்டணும்ல, அதனால் ஆண்டவர் அந்த அம்மா கர்ப்பத்தை. இப்போ நீ நேசிக்கிறதுனால அந்த அம்மா நொட்டப்படுறாங்க, அந்த அம்மா நெருக்கப்படுறாங்க. அங்கே இருக்கிற அந்த அம்மா மூத்த அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவை சொல்லிக்கிட்டே, நீ மலடி, உனக்கு பிள்ளை பேர் இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நீ அடாதம்மா,
நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கலும் விசேஷமானவர் என்றெல்லாம் சொன்னாலும் அந்த வெற்றிடத்தை யாரால நிரப்ப முடியல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. there is vacuum in everyone's life. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றிடம் இருக்குதா இல்லையா? there is vacuum. உங்களுக்கு தெரியுமா, பேர் இந்த பாட்டில் அடைக்கப்பட்டு தண்ணி அடைக்கப்பட்ட போது பார்த்துருக்கீங்க. இதில் மேலே ஏர் கேப்புன்னு கொஞ்சம் விடுவாங்க, கொஞ்சம் காலியாக விடுவாங்க. அந்த ஏர் கேப் இல்லைன்னா இது வெடித்து விடும். ஆண்டவருக்கு சோதனை. அப்போது எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். உலகத்தில் எந்த காரியமோ, செல்வமோ, பணமோ, செல்வாக்கோ, அல்லது அரசியல் பலமோ, வேற எந்த பலமோ அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு மாத்திரம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். 50வது வசனத்தை வாசிங்க. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? இந்த ரத்தமும் மாம்சமும் இந்த சதையும் இந்த உடம்பு உலகத்தில் வாழறதுக்கு, ஆமென், பரலோகத்தில் வாழறதுக்கு இதை இங்கே விட்டுட்டு போயிடணும். நீ என்ன தங்க பஸ்மம் சாப்பிட்டு எவ்வளோ விலை உயர்ந்த பெர்ஃப்யூம் அடித்து உடம்ப என்னது என்ன க்ரீமெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தினாலும் இரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உலகத்தில் ஜெயிக்க வேண்டிய சில காரியங்களை நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 1 யோவான் 2:13 17, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். இப்போ அவர் சொல்றாரு, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ எல்லாருக்கும் பொதுவா பிதாக்களா இருக்கிற பேரண்ட்ஸ், பிறகு வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு பிதாக்கள் ஆதி முதல் அறிந்திருக்கிறீங்க. வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். Why the special note only for youths? இந்த வாலிபர்களுக்கு மாத்திரம் ஒரு விசேஷமான ஒரு நோட்டை, ஒரு குறிப்பை அங்க வச்சிருக்கிறாரு. நீங்க பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நீங்க அவனை ஜெயித்து எனக்காக வாழக்கூடியவளா இருக்கிறீங்க. ஆமென். ஏற்கனவே சொல்லிட்டோம், இது நாம இந்த சரீரத்தை வாடகைக்கு கொடுக்கல. இப்போ இந்த வீடே நம்ம சரீரமே, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுசும் அவருக்கு சொந்தம். நாம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். நீங்கள் ஜெயித்ததினால உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகள், நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் முழுசுமா 17 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அடுத்து யாரை ஜெயிக்கணும் சொல்லிட்டு யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். உலகத்தை ஜெயிக்க வேணும். உலகம் என்னது? உலகத்தினுடைய ஆசை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை நாம் அதிகமாக நேசிக்க, அதுல 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம யாரையாவது ஏமாத்தி உனக்கு ஒரு பெரிய வீடு கொடுப்பேன், கார் கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், உன்னை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்திடுவேன் சொன்னாரா? சொல்லலையா? என்ன சொன்னாரு தம்பி? என்ன சொன்னாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதுக்கு என் கோச்சுன்னு சபைக்கு வராது நிக்கிற? நான் சொல்லலையே.
ஆண்டவர் தானே சொன்னார். நீ தானே சொல்கிற ஆண்டவரும் ரட்சகருமா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் நமக்கு என்ன உலகத்தில் வச்சிருக்கிறாரு? என்னையா இந்த வீட்டை நான் என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் வாசம் பண்ண முடியா, ஆனால் எனக்கு உபத்திரவம்னு சொல்கிறீங்களே, அதுக்கான வீட்டை கொடுத்தேன் உங்களுக்கு. ஆமேன். ஆளுகை அவருடையது. அவர் நம்முடைய வாழ்க்கையின் ராஜா, நம்முடைய வாழ்க்கையின் சிங்காசனத்தில். இன்சைட் யுவர் சோல் இஸ் சீட்டட் ஆன் த த்ரோன். அவர் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தான் ஆளுகை செய்யணும். அவர் உள்ள வந்துட்டா அந்த சிங்காசனத்தில் அவரை அமர சொல்லிட்டோம்னா சுயம் வெளியில் வந்துடும். ஆமேன். அல்லேலூயா. சுயம் வெளியில வந்துச்சுன்னா சாம்பல் ஆயிடும். சுயம் என்னில சாம்பலாய் மாறணும் இல்லை. ஐ லவ் myself more than anything. நான் என்னையே ரொம்ப நேசிக்கிறேன். அப்படி தன்னையே ரொம்ப நேசிக்கிறவன் தற்கொலை பண்ணின்னு தான் சாவான். கொஞ்சம் உண்மையாக ஒரே ஒரு செகண்டில் சொல்லிவிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். எத்தனை பேருக்கு செல்ஃபி எடுக்கிற பழக்கம் உண்டு? ஒரு சிலரெல்லாம் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. செல்ஃபி யாருமே எடுக்க மாட்டிங்களா? லைக் 100 பேர் லைக் கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன பெருமை? 10 தடவை செல்ஃபி எடுத்து நான் பார்க்குறேன். முதல் செல்ஃபிக்கும் 10வது செல்ஃபிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? மாற்றம் இருக்குமா? இந்த மூஞ்சி அப்படியே தான் இருக்கும். எது வரைக்கும்? சாகர வரைக்கும் இருக்கிற ஒரு மூஞ்சி தானே. அதை என்னத்தை செல்ஃபி எடுக்கிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நாம் நம்மையே அதிகமாக நேசிக்கிறோம் என்று அர்த்தம். ஒன்றை மாத்திரம் மறக்கக்கூடாது. நாம் நம்மையே அதிகமாக நேசித்தா அப்படிப்பட்டவங்க அதை மாய்த்து கொண்டு தான் சாவாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாவாங்க. தற்கொலை பண்ணுறவன் தன்னையே ரொம்ப நேசிக்கிறான். அதனால தான் தோல்வி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை சார்ந்து ஜீவிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது கலாத்தியர் 5:24 26, 24வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள், அதை தான் நான் முன்னால சொன்னேன், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். If you are allowed to your body to be crucified on the cross, you will have a victorious life. சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்றாரு, தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருந்தா உன்னை நேசிக்க மாட்டேன். ஏன்னா சுயம் அங்கே செத்து போச்சு. சுயம் அங்கே, நம்மை அங்கே சிலுவையில் அறைந்திருக்கிறோம். எதை அறிஞ்சோம்? மாம்சத்தை அறிஞ்சா அதில் இருக்கிற இச்சை எல்லாம் அங்கே அறையப்பட்டிருக்குது. இப்போ இருக்கிறது யாரு? அந்த வசனம் தான் ஆரம்பம் சொல்லுது. இப்போ நீங்கள் யாரு? எப்போ நீங்கள் கிறிஸ்துவுடையவளானீங்க? எப்போ கிறிஸ்துவுடையவனானீங்க? உங்கள் மாம்சத்தையும் ஆசையும் சிலுவையில் அறைய போகுது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அங்கேயே தொங்கியிருந்தாரா இயேசுநாதர்? பின்னியா நிறைய சிலுவையில் அப்படியே இன்னும் இயேசுநாதர் தொங்கிட்டே இருக்கிறாரு. இங்கே கூட சிலுவை இருக்கிறது. அது என்னத்துக்கு? என்ன அந்த சிலுவை என்ன காட்டுது? அவர் அங்கே இல்லை, உயிரோடு எழுந்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய பெந்தேகோஸ்தே சபைகள், பழைய பெந்தேகோஸ்தே ஊழியர்கள், நாங்கள் இப்பூமி எனக்கு சொந்தமில்லைன்னு இப்போ தான் ஃபாதர் பாடினார். அவங்கெல்லாம் அப்போவுமே ஓலை கொட்டகையில் தான் இருந்தாங்க. இப்பூமி எனக்கு, ஆண்டவர் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். இப்போ அந்த சபைகளெல்லாம் இதை விட பயங்கரமான கட்டிடத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆமென். பல கோடி, 20,000 பேர்
ஒரே நேரத்தில் உட்கார 5000 பேர் ஒரே நேரத்தில் உட்கார மாதிரி பெரிய சபைகள். அன்றைக்கு எவ்வளோ பெரிய சபையாக இருந்தால் ஓலை குடிசில் இருந்தாங்க. காரணம், எப்போவும் நம்ம பறந்து போகும், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோன்னு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக உலகத்தின் அசுத்தங்களில் நமக்கு ஜெயம் வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். உன் நிமித்தமா சபையும் ஆண்டவரை தூஷிக்க கூடாது. அதிலிருந்து நமக்கு ஜெயம் வேண்டும், உலகத்திலிருந்து நமக்கு ஜெயம் வேண்டும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த உலக காரியங்களிலிருந்து நமக்கு வெற்றி வேணும், அதை ஜெயித்திருக்க வேணும். இப்போ வேகமாக ஜெயம் பெற சில தடைகள், அதை மாத்திரம் சொல்லிடுறேன். நீண்ட ஒரு பிரசங்கம், ஆனால் அதை என்னால் முழுமையாக முடிக்க முடியாது. குறிப்பு வேகமாக சொல்லிட்டு போகிறேன், அப்படியே டக்குன்னு எழுதிக்கிடுங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறது பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பொல்லாங்கன் ஒருத்தர் இருக்கிறானே, நீங்க ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:12 தானே வாசிங்க சிஸ்டர்? சரி, அடுத்தது ஒழுக்கமற்ற வாழ்க்கை. ஓசியா 14:4 கடைசி அதிகாரம். ஓசியாவுடைய கடைசி அதிகாரம். தானியேல் அவர்களுடைய சீர்கேட்டை, ஒழுக்கமற்ற வாழ்க்கையை நான் குணமாக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிகமாக நேசித்ததுனால அப்படி சொல்கிறார். அவங்க பல விதத்தில் சீர்கெட்டு போனாலும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அந்த கோமேரை பற்றி சொல்றார். ஆண்டவுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. கொஞ்சம் கவனத்தோடு அதை எழுதிக்கிடுங்க. ஓசியா 14:4 அந்த ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும், அவங்க நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், நாம் கிருபையின் பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் வாழ்ந்த அவர்களை கர்த்தர் நேசித்தார். அவர் சொல்றார், நான் அவர்களை சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அருவருப்பை ஆண்டவர் வெறுக்கிறார். அதை நாம் அதில் ஜெயம் பெறணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ரொம்ப கவனத்தோடு சீர்கேட்டை விட்டு குணப்படணும்னு ஆண்டவர் பேசுகிறார். இன்னொன்று, நம்ம மிதவாதி அல்ல, ஆமாம், மிதவாதி அல்ல, தீவிரவாதி. புரியல? இங்கே மிதவாதிகள் வேண்டாம், தீவிரவாதிகள் வேணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
நீ குளிருமின்றி அனலுமின்றி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் வெதுவெதுப்பு. அதுதான் என்ன மிதவாதின்னு சொன்ன. ஆண்டவருக்கு சோதரம். சுடு தண்ணியை நம்ம தான் அதை சூடாக்குறோம். ஆனால் சூடாக்கின பிறகு அப்படியே கொண்டு போய் பாத்ரூமில் ஊற்றி அப்படியே அந்த சுடு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறது இல்லை. ஏன்? வெந்து போயிடுவேன். அதை விளாவி அதை கொஞ்சம் சூட்டை குறைச்சி நம்ம சரீரத்து மேலே ஊற்று பொறுக்கக்கூடிய அளவில் அதை மட்டமாக்கி அப்புறம் தான் குளிக்கிறோம். அது குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆண்டவருக்கு சோதனம். வெதுவெதுப்பாக தண்ணியை சூடாக்கி அப்படியே குளிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? வெதுவெதுப்பாக தண்ணி சுட வைக்கும் போது வெதுவெதுப்பாக தான் நாங்கள். சரி, ஏன் அப்படி செய்ய மாட்டோம்? நம்ம வைக்கிறது கொஞ்சம், நமக்கு தேவை ஒரு பக்கெட்டு. அப்போ ஒரு பக்கெட்டுக்கு நம்ம வெதுவெதுப்பாக சுட வைக்க முடியாது. அந்த கொஞ்சம் தண்ணியை ரொம்ப சூடாக்கி அந்த ஒரு பக்கெட் அளவுக்கு அதை வெப்பம் தணிந்து அந்த சூடு தணிந்து நம்ம ஏற்றதாக குளிக்கிறதுக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளும். ஆண்டோடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனலாயிரு, குளிராயிரு. மிதவாதி அங்கே இருக்க முடியாது. ஆண்டவருக்கு சோதனம் இருந்தா உன்னை என் வாயின் என்று வாந்தி அவ்வளவுதான். போடுவேன். அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து வச்சுக்கிட முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தீவிரவாதியே தான் இருந்தாங்க. ஃபயரை காணோன்னு இங்க ஆவிக்குரியவர்களா நல்ல அனலா இருக்கணும். பக்கத்துல கொஞ்சம் தள்ளுமா, ரொம்ப சூடாக்கு, நீ உட்கார்ந்தாலேயே இல்லை. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? ஏசி போட்டிருக்கிறோம் இல்லை, அப்போ கூட ரொம்ப சூடாக இருக்குது. நீ பக்கத்தில் உட்காந்தா கொஞ்சம் தள்ளி உட்கார். அப்போ அந்த உடம்புல இல்லை, அந்த அபிஷேகம், அந்த அக்னி அபிஷேகம் நம்ம மேலே இறங்குனா ஆண்டவருக்கு சோதனை பக்கத்தில் ஒருத்தர் நெருங்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு. உன் ஆத்மாவின் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை எல்லாம் பத்திரமா அவர் கரத்தில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் எங்களை ஊழியக்காரனா கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன் தவறை ஒத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். அவன் தான் விசுவாசி. எரேமியா 3:13 கொஞ்சம் சீக்கிரமாக வாசிருக்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலையாவது முடிச்சேன்னா நான். பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள். ஹியூமன் தவறு செய்வது இயல்பு இல்லையா? நான் அப்படி இல்லை, நான் தவறே செய்ய மாட்டேன். யாராவது இருக்கிறீங்களா? நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதையா? அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃப்ரீ மைண்ட் இல்லை. அது எவ்வளோ தூரம் பறக்கும், எவ்வளோ தூரம் பறக்கும்? 3வது வானம் வரைக்கும் போகுமே. ஜெர்மனிக்கு போகும், ஜப்பானுக்கு போகும், சைனாவுக்கு போகும், டெல்லிக்கு போகும், பாம்பேக்கு போகும். இங்கே உட்காந்துக்கிட்டு அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். ஆவியானவர் முற்றிலுமாய் ஆட்கொள்ளணும். அப்போ ஈ வில் கண்ட்ரோல். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். அவர் இருந்தால் தான் தடுத்து நிறுத்துவார். மெல்லிய சத்தம் உனக்கும் அவருக்கும் மாத்திரம்தான். அவர் ரொம்ப நல்லவர். ஆமேன். அவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு நல்லவரோ தெரியல, எனக்கு நல்லவர். ஆமேன்னு சொல்லணும். அவர் ரொம்ப நல்லவர். உன்னோடு பேசுகிறது பக்கத்தில் இருக்கவங்க கேட்கக்கூடாது. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால் ரொம்ப மென்மையாக, அப்பா போகாத, செய்யாத, வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே அமைதியாக விலகிடுவார். தேவ சித்தமில்லாத பிழையாம் போனார்.
இங்கே போய் செவுத்துல முட்டி தேய்ஞ்சிச்சு, இந்த பக்கம் தேய்ச்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஓங்கி அடிச்சா அதை படுத்துக்கிடுச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டம். என்கிட்ட ஒரு கத்தி மாத்திரம் இருந்தது, உன்னை வெட்டி போடுவேன். அது சும்மா இருந்துச்சா அந்த கழுதை? ஆமாம். ஏய், கண்ணை திறந்து பாரியா எதிரில். அது சொல்லுது, தன் வாயை திறந்து, நீ கை கொண்ட நாள் முதலாய் நான் என்றைக்காவது இப்படி செய்திருக்கிறேன்னா, மதிக்கெட்டவனே, முன்னால் ஒரு தூதன் உருவிய பட்டயத்தோடு இருக்கிறேன், நான் போன உன் தலை சீவி இருப்பாயா, அதனால தான் நான் கீழே படுத்துட்டேன். தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை சரிப்படுத்த கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து மனுஷ பாஷையை பேசினார். அல்லேலூயா. God loves us. கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். யூ டோன்ட் திங்க், நீயா போயிட்டு அங்கே ஒரு மூலையில் உட்காந்து மூஞ்ச பாருங்க, சுடுகாட்டு மூஞ்சி, அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கிறேங்க. ஆனால் நம்ம பாட்டு பாடுவோம், வசனம் தெரியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. தேவனிடத்தில் அவனையே கூப்பிடுவார்னா உன்னை கூப்பிட மாட்டாரா? நீ அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறைய, ஏன் பிறகு கவலைப்படுற? அவர் மேலே பாரத்தை வைத்துடு. ஆண்டவரே நீங்கள் சொல், நாங்கள் போக மாட்டோம். ஆண்டவருக்கு சோதனை. வேகமாக அடுத்த குறிப்புக்கு போகிறேன். பரிசுத்த குறைவு. மல்கியா தீர்க்கதரிசி 2:11 கொஞ்சம் வேகமாக வாசிருங்க. முடிக்கிறதா முடிக்கக்கூடாதான்னு தெரியல. 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த குறைவு வரும்போது, ஆண்டவரே நான் கர்த்தர், நான் மாறாதவன், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்கிற அவரிடத்தில் போவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது வராததுக்கு ஒரு காரணம் விசுவாச குறைவு. மத்தேயு மார்க்கு 9:24. மார்க்கு 9. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் மகன் இப்படி கஷ்டப்படுறான், நான் உங்களுடைய சீஷர் இடத்துல கொண்டு வந்தேன், அவர்களால் அவனை குணமாக்க முடியல. அப்போது ஒரு கேள்வியை கேட்குறாரு. 9. நீ விசுவாசிக்க கூடுமானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசிக்க கூடுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொன்னார். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யணும். ஆமென். விசுவாசிகள் மாத்திரம் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா. புரிஞ்சுதா நான் சொன்னது? விசுவாசிகள் மாத்திரம். இவனை சீஷர்கிட்ட கொண்டு போனேன், அவங்க சுகமாக்க முடியல, அதனால் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரை சொல்லி அவன் விசுவாசத்தோடு தானே வந்தான். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, விசுவாசிக்க கூடுமானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு அப்புறம் ஏன் பயம், அப்புறம் ஏன் நம்பிக்கை இல்லாத தீர்மானம்? அடுத்த வசனத்தை வாசிருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று அவிசுவாசம் சத்தமிட்டு சொன்னார். அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாரு. ஆமென். ஒரு சபைக்குள்ள ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சபைக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்கிற நேரத்தில், நீ இயேசுநாதரை மறுதலிக்கிறே, இல்லைன்னா சுற்றுவேன்னா. அவங்க இல்லைன்னு ஓடி போயிட்டாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சபையே காலியாக இருக்குதுயா. கடைசியாக பாஸ்டர்கிட்ட வந்து நிற்கிறான். அவரும் சொல்கிற, இல்லை நான் கூட விசுவாசிக்கலை,
இன்றைக்கி அதுதான் சபை நிலைமை. அதனால தான் கேட்டேன், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, if you are brought to the gun point only, somebody can see your faith. அந்த துப்பாக்கி முனையில் நிற்கும்போது தான் உனக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஆண்டவருக்கு 2 குறிப்பு மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 26:40 ஜெப குறைவு. அங்கே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. ஆண்டவரை சொல்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண முடியல, ஜெப குறைவு. நம்ம ஜெயம் பெறுவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கு. கடைசியாக ஜெபத்தை அசட்டை பண்ணுங்க. அதே 26:41 சோதனைக்குட்படாதபடி. ஆமாம், ஜெபம் பண்ணும்போது கொட்டாவி வரும், ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வரும், ஜெபம் பண்ணும்போது ஃபோன் கால் வரும், ஜெபம் பண்ணும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் வந்தால் தான் இது நடக்கும். நீங்கள் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. இப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆண்டவரை அசட்டை பண்ணுறோமா, அவங்கள அசட்டை பண்ணுறோமா? இல்லைம்மா இப்போ இல்லை, நான் வரேன், ஆனால் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவேன். யாருக்காவது சொல்ல தைரியம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தடைகள், தேவனை விட்டு விலகுதல், ஒழுக்கமற்ற வாழ்க்கை, வெதுவெதுப்பான வாழ்க்கை இருதயத்தை கடினப்படுத்துகிறது. தன் தவறை ஒத்துக்கொள்ளாதது, பரிசுத்த குறைச்சல், விசுவாச குறைச்சல், ஜெப குறைவு, ஜெபத்தை அசட்டை பண்ணுறதெல்லாம் நம்முடைய அந்த ஜெய ஜீவியத்திற்கு தடைகளாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனே, உலகம், மாம்சம், பிசாசை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து வாழ்வில் ஜெயம் பெற கிருபை தாரும் என்று நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ ராதா ராமா ஷா காராபா. ஆண்டவரே, தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் பொல்லாங்கனை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, உலகத்தினுடைய அசுத்தங்களை ஜெயித்து ஆண்டவருக்காக ஜெய ஜீவியம் செய்யத்தக்கதாக ஒரு ஜெயமடையவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய், வெற்றி பெறுகிறவர்களாய் கர்த்தரை மாற்றும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையுள்ளது நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.